தர்மத்தின் வாழ்வதல்லை சூத்து கைவமா. சத்தியமாக இந்த தவறை நான் செய்யவில்லை கமலா. நீ கூறும் வார்த்தைக்கு எனக்கு புரியவில்லை. உன்னை நான் காப்பாற்றுகிறேன். அப்படியா? காப்பாற்றுகிறேன். நான் வேலைக்கார பையன். செருப்பு சாமான் பின்னாடி விலை வராது. பயப்பட நான் இருக்கிறேன். தண்ணி கூட இலவசம் இருக்கிறாங்க. நான் தெரியாமல் நீதிமன்றத்தில் தங்களை இழிவாக நீ பேசலாம். நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. பயம் வர என்னது இது? மினரல் வாட்டர். மினரல் வாட்டர் எனக்கு வாயில நுழையாது. மினரல் வாட்டர். உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலியல் விஷ வைத்துக் கொண்டார்? ஐயோ, உங்கள் மீது சத்தியமாக சொல்கின்றேன். இல்ல வேண்டாம். வானமா, ஐயோ உட்காரு. ஐயோ வேணாம். நீங்க நின்னா எங்க கால மாட்டேன். தூத்துல பாலமா இவன் அவன் தானே கூப்பிடுறேன். அப்ப தெரியாம பேசிட்டேன். இப்பதான் உங்களுக்கு புரியுது. என்ன பேர் புரிந்து கொண்டாயா? நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தது. சரி, இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் கூறப் போகிறேன். அப்படியா? இந்த மாபெரும் செய்த படுபாவி எங்க இருக்கின்றான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை இது சாகடிச்சிருவேன். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரனை காட்டி கொடுத்தார். எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் எதை கேட்டாலும் தெரியா? எதை கேட்டாலும் தெரியா? உன்னுடைய பார்வை எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் தர. துணி கஞ்சி எடுத்து ஒரு முன்னு நடப்பான். ஏன்டா இப்படி அழுது நடக்குது? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இங்குதான் இருக்கிறான். இங்குதான் இருக்கிறான். இங்கென்றால் எனக்கு ஒன்று புரியலையே. அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். இந்த அட பாவி, அட சத்திரா, அட நாசக்கரா, அட மோசக்கரா, அட சந்தரா, நீ நல்லா இருக்கட பாவி, நீ நாசமா போயிடுடா. ஏன்டா இப்பேற்பட்ட பாவத்தை பண்ண? ஏன்டா இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்ச? சத்தியவாடி பேர்ல போக செத்து விடா. பாவி, ஒண்ணும் தெரியாது. அப்பாவுக்கு பால் வச்சுக்கிறது, அப்பா அப்பாவுக்கு நான் பால வச்சு தரந்தனா. ஐயோ, எனக்கு பால் டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவியா விஷத்தை தரந்தா எந்த புண்ணாக்கு இவனுக்கு நான் தெரியும். இவனே ஒரு மஞ்சா போட்ட சிவப்பு போட்டேன். என்னுடைய வாழ்க்கை தந்திருக்குதா?
உண்மையான கொலைகாரன் யாரு? இப்போது புரிகிறேன். பால் நாங்க விளையாடி ஏய், உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? ஐயாம் இந்த VIP அம்மால படால குத்தா செத்துற பாடு என்ன இந்த இந்தி காட்சி நானும் வரதா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திராக்கார மேல கைய வச்சிருக்கேன். அதை இந்த மலையாள தங்கத்துன்னு சொல்லுவாரு. உண்மையான கொலைகாரன் யாரு? நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உங்கள் இருவருக்கும் முள்ளுகின்ற மாடு புருஷ மக்காளி வாழ வழி இல்லாத ஓடி வந்தவர்கள் தான். என்ன ஆணவம் இருந்தா மாபெரும் சபையில ஒரு ஏழை கஞ்சிக்கு வழி இல்லாத பையன் அந்த மணிப்பாட்டு வாயன் அவன் தங்கிச்ச போட்டு கேட்கிறான். அதை பார்த்து நாங்க கொலை செஞ்சோமா. நல்லவர் ஒவ்வொன்றுக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் நான் தான். உன்னால் என்ன செய்ய முடியும்? அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்ன சொன்ன சிறப்புக்கு சமம் சொல்லலாமா? என்ன ஒருத்தர் உன்னிடம் பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு நீ பேசக்கூடாதுன்னு சொன்ன. என் பேச்ச கேட்டியா? நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு மாதிரி. ஆகவே இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடம் கிடைக்காது. வேண்டாம் செண்டான் சொல்ல அப்பனை சாவடிச்ச நீ வெளிநாடு போய் படிச்சு புடியாடி படிப்ப புடியா வெறி எடுத்துக்கணும். அப்பனை சாவடிப்ப. இந்த நாட்டிலே வாழ அருகதை கிடையாது. ஆடை ஆபரம் எல்லாத்தையும் அவுத்துட்டு அப்படி அமனமா நின்று வர இருக்க கூடாது. உனக்கு ஊசி போட்டு அனுப்பாங்க. போடா அவரு அகச்சத்தனையும் இது என்னுடைய தாய் தந்தை எனக்காக எடுத்து அவரவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் விதித்தபடி நான் போட்ட கணக்கு தப்பு அந்த இறைவனின் கூற்றுப்படி வாழமரம் கக்கனைய நண்பலத்தே சிந்தனைக்கு சொல்லானே
அடிச்சது பாரு. உன்னை யாரு அடிச்சது? யார் அடிச்சது உனக்கு? நான் அடிச்சேன். அழுவியா? பேசுவியா? பேசுவியா? பெரியவரை கண்டா மரியாதை கொடுக்க வேண்டும். உட்காரு. இதுக்கப்புறம் மரியாதை கொடுங்க. உட்காரு. உங்கள் முன்பதாக எப்படி அமர்வது? அவன் காலை தூக்கி உட்காரணும். உட்காரு. கேள்வி கேக்குறேன். உட்கார். நீங்க சொல்லுங்க, இங்க வந்து சொல்லு. காவிய எப்படி அமர்வது எனக்கு தெரியாது. தெரியாதம்மா, நீ சொல்லி கொடுக்கலாம். சூத்தல காட்டி. ஏய், எதாவது போறாதே அவங்க. என்னத்தா? எதாவது போடு. என்னது சாரா? என்னை பத்தி பேச வேண்டும் நாட்டு மன்னர் ஒப்பம் பேசட்டும், நான் ஏத்துக்கிறேன். இந்நாட்டு மகாராணி யார்? உன் தாய். அவன் பேசுறது நான் ஏத்துக்கிறேன். சின்ன பொண்ணு பேசலாமா? நீ பேசலாமா? பேசக்கூடாது. மரியாதை தர வேண்டும். ஜாக்கிரதை பண்ணி. கொடு. மருந்து தராங்க. மாட்டு பொங்கல்ல ஆடு அரைக்க போறாங்க. என்ன அவன் படம் காட்டிக்கிறான்? அவகிட்ட தானே கூட்டு சொன்னேன். படம் காட்டிக்கிறான். போட்ட காய் போயிடுச்சு. சரி. தெரியல? என்னன்னு தெரியல. இது என்ன தெரியல? அதுதான் பெருப்பி சக்தி. ஏய், இதுவரை பெருப்பு கடை யாரும் பூசட்டிய. எது எது விடு விடு மூத்திரம் பேசிக்கு போற விடு. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் வாழ்க. வாழ்க வாழ்க சொல்ல 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 சலே சலே பல்ல சலே. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் வாழ்க 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 வாழ்க. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் வாழ்க வாழ்க. நான் எம்எல்ஏ நிக்க போறேன். நான் ஓட்டு போறேன். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் வாழ்க. ரத்த கோட்டைக்குள்ளே இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் வாழ்க வாழ்க. எதுக்கு சொல்லி தெரியா? உங்களுக்கு அடக்கம் தேவை. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழ முடியும். அப்படியா? அப்படி வாழ வெளிநாட்டு படிப்பு ஆணுத்தனை பேசுறேன். நான் நினைத்தால் இந்த மகேந்திரபுரி நாடு நாய் சுட வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தாங்கல இப்போ. வாங்கிடுவா சூடு நாட்டில் இருக்க கூடாது. அவனை அச்சாக்கும் போய் படிக்க மாட்டேன். போறவன ஏன்டா போட்டுன்னு கேக்குறேன். கேட்கலாமா என்ன? கேட்கலாமா என்ன? அவன் சூத்து போல துணி அடிக்கிற உடனே அடி வெளியே ரெண்டு ஜெண்டல் அடி சத்தியமா நீ வேணா ஹவுதி பாரு. நான் சொல்றேன் மெட்டல் அடிக்கணும். இல்ல வாடா இதுமா. இல்ல இல்ல வரவா சீக்கிரமா சொல்ற மாதிரி அடிக்கணும். ஆமா இந்தா இந்தா நான் சொல்ற மாதிரி அடிக்கணும்னா பாவா இந்த மூணு ஜெண்டல் அவன இந்த அடி எப்படி இருந்தது? நீ சொல்லல. நீ சொல்லல அப்படி தானே இருந்தது. ஏன் சுத்திக்க போற?
இப்படி என் பாவத்துல விழுவிய காலை அடி போகும்போது ராலி அடிப்பட்டு தாண்டா சாவ போறேன். லாலி கட்டுனர் ராலி. லாலி கண்டனா லாலி பாவமா வழியில என்ன பேசணும்னு தெரியல. வலிக்குதம்மா நீ வெளியே சொல்ற நான் உள்ள போட்டு கும்பிடுங்க. அவ்வளவுதான். பாவம் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசி கரத்திலே ஓட்டை கொடுத்து விட்டானே கொலகார பால். அனைத்திற்கு காரணம் நீதான். நான் என்ன பண்ணுவேன்? நோட்ல அது மாதிரி எழுதி வச்சேன். பாருடா நான் கருவட்டு வந்து வைக்கலான்னு பாக்குறேன். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். வாழ வழியில்லாத ஓடி வந்தான். அவன் திறமையை பார்த்து உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதுமா. பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டானே கொலகார பாவி. ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் கரத்திலே திருவோட்டை கொடுத்தானே. அவன் போற பஸ் கவுரும். அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்க. அவன் வாயில அந்த பாவி நரசிம்மையா அடிக்க போறான். மறக்க மாட்டியா? போறான். போற பஸ் கவர்ணும். அந்த பஸ் தான் நீ வர. எல்லாம் செத்துலாங்க. எல்லாம் எல்லாம் ஜாக்கி முனை வந்து ஒண்ணு 10 நாள் கல்யாணம். என்ன வயசாகுது? 25. 52 தானே. நடிச்சதுக்கு ஜெய் அடிக்கல. ஏய் என்னடி பாக்குற கீழா? பொங்க வைக்க போலான்னு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். உன் நல்ல மனதுக்காமா இப்பேற்பட்ட நிலைமை நடக்கணும். உங்களை பெற்றெடுக்கும் பொழுது உன் தாயார் இறந்து விட்டார்கள். அப்பொழுதாவது நீ கூடவே இருந்திருக்க கூடாது. இந்த பாவி வஞ்சகமாக இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக உன் மீது பழி சுமத்து விட்டார். உடன் பிறந்த உன் அண்ணன் உன் மீது உயிரியை வைத்திருந்தார். வந்துட்டேன் மாமா. பேசித்தானே இருக்கிறேன். கொஞ்சம் சீமாராக இது. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதற்குல மாணிக்கங்களே, ஒரு பெண் நிலைமை ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்பார்கள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி தம் வயிற்றிலே பிள்ளை பிறந்திருந்து இப்பேற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டால் உங்கள் மனமானது வாடாதா? அம்மா குளூர்ல வீட்டுக்கு போலாமா போகக்கூடாதுன்னு உட்காந்துக்கிறீங்களா? ஐயோ பணம் வாங்கி போறதுக்கு நாங்க கத்தி நடக்கிறோம். எதுக்கு இந்த பணியில உக்காந்து நடக்குது? அம்மா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமா? பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளைய நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்குறான் சொல்லுங்க.
பக்கம் பக்கமா ஒரே நாள் கையெழுத்து போடுறோம் பாரு, அதை தான் காண்டேன் நான். பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணி விதிங்களே. உங்க காதல மூக்கலக்கத்தை கைக்கு எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புவோம். நீங்க மூட்டினா மூட்டுக்கு இல்ல அது மொய்வி போனா